கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா வந்து சாமுண்டீஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகவும் இதனால் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து துர்கா கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அத்தை காரணமாகவே இருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறது கேள் அப்படின்னு கார்த்தி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் துர்கா வந்து கேட்குற நிலைமையில இல்லை. எனக்கு என்னுடைய நவீன் வந்தாகணும், அப்படி இல்லைன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரேவதி ரோஹிணின்னு எல்லாருமே வந்து துர்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து அவங்க நவீன் எனக்கு கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்றதாங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் மயில் வாகனமும் என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் அவங்க ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கும்போது உடனே சந்திரகலா சிரிச்சுக்கிட்டே வராங்க. என்ன கார்த்தி நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து மயில் வாகனம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சின்ன மாமியாரே உங்களுக்கு வந்து கொழுப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சந்திரகலா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சந்திரகலா சிரிக்கிறத பார்த்துட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க, நவீன் காணாம போனதுக்கு நீங்க தானே காரணம் அப்படிங்கும்போது பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்கவும் உடனே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சின்ன மாமியாரே என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்ப நவீன் காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நவீன் காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம். ஆனால் நவீன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் அவனை வச்சிருக்கிறேன். அநேகமாக அவனுடைய கதை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்மள ஆயுஸ் ஃபுல்லாக அக்கா உள்ளே இருக்க வேண்டியதுதான். துர்கா வந்து அக்காவை சும்மா விட மாட்டா. அவள் இப்போமே காணாமல் போனன்னு தெரிஞ்சதுமே வந்து அக்காவை உள்ளதள்ளி வச்சுட்டால நவீன் நிரந்தரமாகவே அவளுக்கு கிடைக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது துர்கா வந்து அக்காவை சும்மா விட்டுருவாளா என்ன? அவ்வளோதான், எங்கள் அக்காவோட கதையும் முடிஞ்சு போச்சுது, இனிமேல் என்னுடைய ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து சிரிச்சிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே காத்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாருங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காதீங்க, ஒழுங்காக நவீன் இருக்கிற இடத்த சொல்லுங்க அப்படிங்கவும் நீ தான் பெரிய ஹீரோவாச்சே, நீயே கண்டுபிடிச்சிக்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சிரிச்சுக்கிட்டே போகவும் இதை பார்த்ததுமே மயில் வாங்கினதுக்கு கோபமாக வர ஆரம்பிச்சிருது. இப்போமே இவங்களை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒன்றுமே அவங்கள பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நவீன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, இப்போ நவீனை உடனடியாக கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கவும் என்ன கார்த்தி பண்ணுறதுக்கு, இவங்க வர நவீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவங்க அத்தையை பழி வாங்குறதுக்காக என்னென்னமோ திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க போலுக்கு. இப்போ என்ன பண்ணதுக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது சரி நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு கார்த்தியும் மயில்வாகனமும் அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் கண் முழிச்சு பார்க்கவும் அப்போ வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தமும் இல்லாதனால நம்மளை எதுலேயோ உள்ளத்துக்கு அவங்க வந்து வச்சிருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே ஏதாவது நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீன் வந்து அங்கே இங்கேயுமா இது பண்ணிட்டு இருக்கவும் அவங்க காலில் வந்து ஏதோ ஒன்று தட்டுப்படுறு. உடனே என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மொபைல் தான். மொபைலை பார்த்ததுமே அவங்க நவீனுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுதாங்க. எப்படியோ நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே உடனே மொபைலை வச்சு அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க அப்படிங்கும்போது சார் என்னை இப்படி யாரோ வந்து உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க, எதுலேயே வந்து எதுக்கு அடியிலேயே என்னை புதைச்சி வச்ச மாதிரி இருக்குது, என்னை தயவு செய்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நவீன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்து நவீன் எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே நவீன் வந்து சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் இந்த மாதிரிக்கு சிவனாண்டியும் முத்துவேலும் என்னை போட்டு அடித்து இந்த மாதிரிக்கு ஏதோ ஒரு இதில் தூக்கி அவங்க வச்சிருக்கிறாங்க, எங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவோ இது கெட்டதுமே கார்த்தியும் மயில் வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்று கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி வந்து நீ பயப்படாத, எப்படி நான் சீக்கிரத்திலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்லவும் இங்கே பாரு நவீன் தைரியமாக இரு, நான் சீக்கிரத்திலே காப்பாற்றிடுவேன் அப்படின்னு கார்த்தி வந்து நம்பிக்கையோடு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அப்போ மயில் வாகனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு கார்த்தி அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு எதுலேயே தூக்கி வந்து அவனை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மயில் வாகனை அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து எப்படியாவது நம்ம அவனை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் வந்து சொல்லுங்கள் கார்த்தி அப்படிங்கும்போது உடனே எனக்கு இந்த நம்பர்லேருந்து இப்படி நவீன் ஃபோன் பண்ணா இது எந்த சிக்னலில் காட்டுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சரவணன் வந்து கார்த்திக்கு உதவி பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அந்த சிக்னல் எங்கே காட்டுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி கிட்ட ரோஹிணி ராஜராஜன் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் நவீன் இருக்கிற இடத்தையும் தெரிய வரணும், என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது
போதே அப்போ ரேவதிக்கு வந்து சந்திரகலா மேலே வந்து டவுட் வருது. ஒருவேளை வந்து சித்தி தான் ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி டவுட் வருது. ஏன்னா அதுக்கு காரணம் சந்திரகலா வந்து அடிக்கடி அவங்க வந்து யாருக்கிட்டேயே ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதனால ரேவதிக்கு சந்திரகலா மேலே டவுட் வரவும் சந்திரகலா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போகிறாங்க. அப்போ உடனே ரேவதி வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் பின்னாடி போகவும் உடனே சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த கார்த்தி வந்து நவீனை தேடிக்கிட்டு அவன் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சந்திரகலா நீ கவலையே படாத, அநேகமாக அவன் கதை முடிஞ்சிருக்கும், அந்த இது கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதனால கவலையே பட வேண்டாம், இன்னும் நம்ம நினைக்கிறதா நடக்க போகுது, உங்கள் அக்காவும் உள்ளே போயிட்டா, நிரந்தரமாகவே துர்கா வந்து உள்ளே அனுப்பி விட்டுருவா, இன்னும் எதுவுமே அவளால் நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கவோ இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன், இப்போ அவள் உள்ளே போயிட்டா, நவீனோட கதை முடிஞ்சு போச்சுது, துர்கா சும்மா விட மாட்டா, இந்த குடும்பமே அவ்வளோதான் ரெண்டாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கவும் இதை வந்து ரேவதி வந்து கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தானா, அக்கான்னு கூட பார்க்காம எங்கள் அம்மாவை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டீங்களே, அப்போ நவீன நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க நவீன் காணாமல் போனதுக்கு காரணம் சந்திரகலா அத்தை சித்தி தான், இவங்க தான் ஏதோ செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, ரேவதி எனக்கு இது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நவீன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே வந்து ரேவதி அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, நவீன் ஃபோன் பண்ணுனானா, அப்போ அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா, கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது நவீனை எதுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுனா அப்படின்னு சொல்லவும் ஃபோன் யாவது அவன் கையில் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ அந்த ஃபோன் நம்பரை வச்சு தான் அந்த சிக்னல் வச்சு தான் இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நான் இப்போவே இப்போ எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி தடுக்கிறாங்க, வேண்டாம் ரேவதி இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம், ஏன்னா அப்புறமா உங்கள் சித்திக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் உடனே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரிக்கு செய்வியான்னு கேட்கும்போது உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. ரேவதி அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரிக்கு அவங்க வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நவீன் இருக்கிற கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாரா அப்படிங்கிறாங்க. சந்திரகலா இருக்கும்போது உடனே இது கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் ரோஹிணி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிற, நவீன் இருக்கிறன்னு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நவீன் இருக்கிறன்னு தெரிஞ்சிச்சா, அதனால நவீனை காப்பாற்றுறதுக்காக கார்த்தி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி நவீன் இருக்கிறன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நவீன் கையில் வந்து ஏதோ ஃபோன் இருந்திருக்குது, அந்த ஃபோன் மூலமாக வந்து அவர் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு நவீன் இருக்கிற இடத்த அந்த கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சந்திரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவன் கையில் ஏதோ மொபைல் மாட்டி இருக்குது அப்படிங்கவும் உடனே சிவனாண்டி பார்த்தோம்னா அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா உங்கள் மொபைல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அந்த மொபைல் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே விழுந்துருச்சு நானும் கவனிக்கல அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவனாண்டி பயங்கரமாக திட்டுறாங்க. அடுத்தது வந்து சந்திரகலாவுக்கு சொல்கிறாங்க, இப்படி இந்த மொபைலை தான் வந்து அவன் போட்டிருக்கிறான் பாக்ஸ்குள்ளுக்கு, அதை வச்சு தான் அவன் கார்த்திக்கு நவீன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறான், அப்போ நவீனோட கதை முடியலை இன்னும் முடிச்சு தான் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனடியாக அவன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி போங்க அவன் கதையை முடிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிவனாண்டியே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அப்போ உடனே வந்து சிவனாண்டி அவங்க எப்படி அதாவது அவன் வீட்டுக்கு போனாக்கி அவன் எங்கே போகிறான்னு தெரியும், அவனை ஃபாலோ பண்ணினாக்கி நவீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து திட்டம் போடுறாங்க. அப்போ சிவனாண்டியை வந்து அவங்க நோட் பண்ண இவன் எப்படி நவீனை பார்க்கறதுக்காக போவான், அப்போ அவனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு கார்த்தி திட்டம் போடுறாங்க. அப்போ மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் நம்ம சரவணங்கிட்ட ஏற்கனவே அந்த ஃபோன் நம்பர் சிக்னல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரவணன் எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு தான், அதனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டு அப்படிங்கப்போ ஆமா கார்த்தி நல்லா திட்டம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து அவசரமாக அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து கார்த்தியும் மயில்வாகனும் அவங்கள ஃபாலோ பண்ணவும் கரெக்டாக நவீன் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க தோண்ட ஆரம்பிக்கவும் கார்த்தியும் மயில்வாகனமும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சிவனாண்டியும் முத்துவேலையும் அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மரத்தில் கயிறு வச்சு மயில்வாகனம் கட்டி வைக்கவும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த இதை வந்து மண்ணெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் வருது, அந்த பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நவீன் வந்து அப்படியே தூக்கத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது கார்த்தி வந்து நவீனை வந்து அப்படியே தூக்குறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க